பண்டி திளச்சி அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. பூசைகளுக்காக பொங்கிக் கொண்டிருக்கிறார். இதுல பாருங்க இந்த கற்பூர சட்டி மற்றும் அவரும் தாங்க இல்லாம குழந்தைய கீழே போட்டாங்க ஏறிட்டாரா அவளா பக்க சைக்கிள பாடுறாங்க ஒருக்கா குளிச்சு பாடுறது தாயே குளிர் தாயே குளிர் தாயே குளிர் அண்டு அது சின்ன கொட்டையா கிடந்தா இப்ப பெரிய கட்பாடு போடா கிடந்து பெஞ்சு கொட்டையை பிடிச்சி போட்டு பெரியாக்குறாங்க. நீங்கள் உண்மை சாட்டா 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 கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த கை கொள்றீங்கன்னு தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்துல வந்து மட்டில் பிரதேசத்துல வந்து நின்று கொண்டிருக்கோம். இங்க வந்து அதே வந்து பண்டி திளச்சி அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு ஆலயம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இன்றைக்கு வந்து பங்குனி திங்களை முன்னிட்டு 3ஆம் திங்கள் என்று வந்து இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து இங்க வந்து தங்களுடைய பூசை நிகழ்வுகளை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆலயத்தினுடைய எல்லா பிரதேசங்களிலுமே வந்து பொங்கல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. பொங்கல் பொங்கினம் அதோட வந்து குலசாதங்கள் மோதகம் படையன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இந்த அம்மனுக்காக வந்து படைக்கிறதுக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாள்ல வந்து இங்க என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இந்த உள்வீதியில வந்து என்ன இருக்குது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து காட்ட போறோம். தொடர்ச்சியா வந்து காணொலியில் இணைஞ்சிருங்க. எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்கா வந்து லைக் பண்ணி போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. வாங்க இப்ப வந்து கோயிலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆலய மேற்கு வீதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணி வந்து இதுதான் பாருங்க. பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த தீர்த்தக்கேணியில வந்து நீராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் காலை கழுவிட்டு உள்ள வந்து போறோம். இந்த ஆலயத்துக்குள்ள வந்து பூசைகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. மக்கள் எல்லாம் பாருங்க இவ்வளவு பேர் இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து இதுல பாருங்க இந்த கற்பூர சட்டி மற்றது 1000 கண் பானை அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நேர்த்திக்காக மக்கள் வந்து இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் வந்து செய்யணும். இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி வந்து எப்படி இருக்கு, அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த உள்வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான மக்கள் இந்த பங்குனி திங்கள் அன்று இன்றைக்கு 3ஆவது திங்கள் இன்றைக்கு வந்து அது தங்களுடைய பூஜைகளுக்கான பொங்கல் நிகழ்வுகளை வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல பூஜைகளுக்காக பொங்கிக் கொண்டிருக்கிறதா அப்படின்னு இதில் பாருங்க ஒரு சில மக்கள் எல்லாம் பொங்கி வந்து முடியுது. ஒரு சில ஆக்கள் இப்போ தான் வந்து பொங்கல் நிகழ்வுகளை வந்து ஆரம்பிக்க போயிடும். நினைக்கிறேன் இன்றைக்கு நாள் ஃபுல்லாக வந்து இந்த வந்து பொங்கல்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல எல்லாம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு இருக்கிற மக்கள்
ம் தங்களோட குடும்பங்களோட எல்லாம் வந்து இந்த சேர்ந்து இந்த பொங்கல் நிகழ்வை வந்து செஞ்சிருக்கிறோம். உங்களது வாகனங்களில் கண்ணுகளில் விளையாட்டரங்கில் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்பு நிலையங்களில் வாகனங்கள் சுத்தி இது சின்ன கோயிலும் சின்ன கோயிலா இருந்தது. சொல்லுங்க. தோட்டம் போற்றி வெள்ளவந்த ரெடி என்னை பணித்தொண்டு கொண்டாய் போற்றி இல்லையே கருண வெள்ளம் எனக்கு அருள் போற்றி என்ன சொல்லுவது அறியே. அம்பாள் என்ன கண்ணகி அம்பாள் படிக்கிட்டு இல்லாடகம் தெரிஞ்சவா அவ அகோரத்துல மதுரை எரிச்சாப்புறாரு. அப்போ இங்க இலங்கையில வந்து 10வது படை வெற்றாப்படை, இங்கேயும் மட்டுமில்லையும் ஏற்காட்டு படவேர்ல இருந்தப்போ படவேர் இந்த உழுவுற படவேர் அதிரடியிலே வந்து கலப்பாருந்தவ. அது பழைய புறப்படி அவ இப்படியோ கோழனை பறி கொடுத்தவ தானே. அவ பால் பிளந்தவ, அவளுக்கு மங்களங்கள் கிடையாது. அவ எல்லாம் மேட்டா பண்ணிட்டு விட்டாங்க, மதுரை எரிச்சவ, அவ்வளவுதான். எனக்கு நீங்கள் உண்மை சாட்டா கொஞ்சம் கொஞ்சம் விஜயத்தை கை கொள்றீங்கன்னு தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே. பங்குனி மாசத்துல பங்குனி மாதம் அகோர மாதம் வெயில் தானே. பங்குனி மாதத்தில் நடந்து போறவளையே பார்க்க கூடாது. பங்குனி இந்தியாவில் ஒரு கடற்கரையில குழந்தைய கொண்டு போனவள் அகோரம் தாங்க இல்லாம குழந்தைய கீழே போட்டதுக்கு மேலாடா. அவ்வளோ பக்க அவ்வளோ கொடூரம் வெயில். அதான் தனிப்புத்தான். அந்த ஒரு உண்மையின்படி ஒரு தனிப்புத்தான். ஒரு குளிர்த்தின்னா ஒரு குளிரா பண்றது. எந்த கோயிலையும் கண்ணகம்மன் கலக வடித்தால் குளிர்த்தி பாடவன். அங்க நான் 3 மணி கண்ணகம்மன் கோயில வேறு நான் அங்க. அப்ப அங்க பொங்கல் முடிய குளிர்த்தி பாடுறது. தாயே குளிர் தாயே குளிர் தாயே குளிர்ன்னு அந்த அந்த பூஜாரி பாடக்க உண்மையா மேகம் குளிரும். அது அப்படி அந்த நேரத்துல வேற ஆளா தான் நிற்கிறோம். என்னென்ன மாதிரியான பூசை முறைகள் செய்யறது? முந்தையும் பூஜாரி தான் செய்யறது. அது அலாதியில பேர்ந்தான் ஐயாவே பூஜாரி வந்து முந்தைய ஒரு சின்ன கொட்டையா கிடந்தாடா, இப்ப பெரிய கட்டுப்பாடு கோடா கிடந்து பெற்று கொட்டையை பிடிச்சி போட்டு பெரியாக்குறாங்க. அப்படித்தான். கஞ்சி நீர் கஞ்சி காய்ச்சி பார்க்கறது இல்லைன்னா வெயில் தானே அகோரம். அதுக்காண்டி நீர் கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் பார்க்கறது. அது ஒரு குளிர்த்தி தான். இந்த காலத்துல சுவாமியே படைச்சு வச்சிருக்காரு. வெள்ளரி கறியெல்லாம் இப்பதான் கூட காய்க்கிறோம். வெள்ளரி பழம் வெள்ளரி காயெல்லாம் இப்பதான் காய்க்கும். நான் தொழில் நான் சைக்கிள மாறினாங்க. இந்த ஆலயத்தினுடைய புனர் நிர்மாணங்கள் வந்து செஞ்சு புதுசா சில கட்டிட அமைப்புகளை வந்து கட்டி கொண்டிருக்கிற பாரம்பரியமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இப்ப புதுசா வந்து கட்டியிருக்கேன். இந்த இடத்துல வடை சுட்டு பண்ணிருக்காரு. ஆக்களுக்கு வந்து இந்த ரீல்ஸ்ல கொடுத்துருக்கேன். நாங்கள் வளமையாக போனால் இல்லை கோயிலில் வந்து குடிக்கிறதானே இப்போ இதில் வாங்கி குடிப்போம். வெயிலும் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது.